இந்த மாதிரி அவர் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது உண்மையிலே அவருக்கு அந்த தகுதியா? இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை போய் தமிழக முதலமைச்சராக அந்த கட்சி உட்கார வச்சிருக்கே அப்படின்னு எல்லாருமே அவரை இன்னைக்கு வசைபாடி கொண்டிருக்காங்க. பொதுமக்களே எந்த கட்சி அழிக்கணும்னு புரட்சித் தலைவர் சொன்னார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வரை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கும் வரை அதிமுக ஓயாது ஒழியாது என்று புரட்சி தலைவர் சபதம் ஏற்றார். நீங்க புரிஞ்சுக்கங்க, அந்த தலைவர் உருவாக்கின கட்சி. அதே மாதிரி அந்த கட்சியை வளர்த்தவர் புரட்சி தலைவர் அம்மா. அம்மாவை கொல்ல முயற்சித்தது திமுக. லாரி ஏற்றி துச்சாதன முறையில் சட்டமன்றத்தில் ஒரு எதிர்கட்சி தலைவர்னு கூட பாராம முடிய பிடிச்சி அடிச்சு பாஞ்சாலி அந்த பாரத போர்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும், பகடை வீச அதுல எப்படி துரியோதனன் பாஞ்சாலியை பிடிச்சி இழுத்தாங்க. அது மாதிரி பல துரியோதனன்கள் அன்னைக்கு கலைஞர் கருணாநிதி முன்னாலேயே அம்மாவை சேலையை பிடித்து மேலே குத்தியும் எல்லாம் ஒரு பெண்ணின் கூட பாராமல் சட்டமன்றத்தில் மிகப்பெரிய அவலங்கள் அரங்கேறியது. ஒரு முதலமைச்சர் பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த கட்சியில அம்மா என்ன சொல்லிட்டு அந்த சட்டமன்றம் செத்து போச்சு, திமுகவே என் தலைவன் வழியில ஒழிக்கு வரை நான் ஓய மாட்டேன்னு பாடுபட்டார். இறுதி வரை அதுக்காக தான் இருந்தார். நான் கேட்கிறேன், இந்த ஓபிஎஸ் அவர்கள், பன்னீர்செல்வம் அவர்கள் அம்மா இருக்கும்போது திமுகவை எப்படியெல்லாம் பேசினார், இன்னைக்கு இப்படி பேசுற அளவுக்கு போறாருன்னா, இந்த கட்சியை காட்டி கொடுத்துட்டு இன்னைக்கு போறாருன்னா, இன்னைக்கு அவர் போறதை பத்தியே இல்லை, இன்னைக்கு தனி மனிதனாக மாறிட்டார். இன்னைக்கு அங்க போறதெல்லாம் என்ன, அவருக்காக ஆளுகளை என்னென்ன திமுகவில் இருந்து போர்வையில் அண்ணா திமுகவில் இருந்து விலகிறார்கள். திமுக தொண்டர் அப்பாவே யாராச்சும் இந்த பொது மக்களை காசை கொடுத்து கூட்டிட்டு கூட்டத்தை சேர்த்து ஆளுகளை காமிப்பார். எனவே ஓபிஎஸ் அரசியல் வாழ்வு அஸ்தமடித்து விட்டது, முடிந்து விட்டது என்பதுதான் இதன் நிதர்சனமான. இனிமேல் அவருக்கு கொள்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பச்சோந்தியை அதிமுக எங்களை நாங்க பார்த்து விட்டோம். 2021 சட்டமன்ற முதல் தொடர் கண்ணிய பேச்சு, எல்லாரையும் வாழ்த்து பேசுவது எப்பவுமே வழக்கமான ஒன்று அரசாங்கத்தை. அப்பவே ஒரு சுயரூபம் தெரிஞ்சது. அதிலிருந்து அதிமுக தொண்டர்களும் சரி, எங்களை மாதிரி நிர்வாகிகளும் விலகி விட்டோம். முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஆரம்பமே இவர் என்னண்டா, அது வரைக்கும் திமுக பற்றி ஒரு வார்த்தை, இவர் கட்சியின் ஒரு ஒருங்கிணைப்பாளருங்க. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, எடப்பாடி தவறு பண்ணிட்டாரு, இப்படி செய்யலாமான்னு கேட்டாங்க. நான் கேட்கிறேன், ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திமுகவை ஆகா ஓகோன்னு புகழ்ந்தா சட்டமன்றத்தில் பதிவாகாதா? பதிவாகக்கூடியதை இப்படி பேசுறீங்களே. நானே போய் தகராறு பண்ண அவர் கூட, எனக்கும் அவருக்கும் தகராறு. அதை எல்லாரும் வெளியே ஏற்றிட்டாரு சபாநாயகர். வெளியே போட்டி வரும், எனக்கும் அவருக்கும் தகராறு. பலமுறை தகராறு பண்ணிக்கிட்டே வர்றோம். ஏங்க நீங்க எல்லாம் ஒருங்கிணைப்பாளர்னு என் அம்மா இருந்தா அப்படி சொல்லியிருப்பீங்களா? எங்க அம்மா இருந்த இடத்துல இருக்கீங்க, ஏன்னா நீங்க என்னென்ன இப்படி பேசுறீங்க? நான் என்னத்த பேசுறேன்னு போய் பார்த்து பாருங்க. நீங்க சபாநாயகர்ல குறிப்புல இருக்கும்ல, அதுல போய் பாருங்க அப்படின்னு என்னை வாயை மூடிக்கிட்டே வந்தாங்க. எல்லாம் இன்டெலிஜென்ட் இருக்கு, கொஞ்சம் ராஜ்யம் பேசாம வாங்க, அமைதியா வாங்க, ரூமுக்கு போவோம். கலைவாணர் அரங்கத்துல இருக்குங்க, நடக்குதுங்க. அப்ப அங்க தனியா ஒரு எதிர்கட்சி தலைவருக்குன்னு ஒரு ரூம் ஒதுக்கி இருக்காங்க, எதிர்கட்சிக்கு. அதுல போய் உட்கார்ந்துருக்கோம். அங்கேயும் எனக்கும் அவருக்கும் பிரச்சனை. அப்ப எல்லாரும் அமைதிப்படுத்துங்க, பேசாம இருங்க, நமக்குள்ள ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொன்னோம்.